ஹாய். மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு அதை அபகரிக்கிற ஒரு திருடன் ஒரு நல்ல ஒரு போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த போலீஸ்காரரு திருடனை பார்த்து, ஏப்பா திருடுற, பொழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே அப்படின்னு உட்காந்து கேட்கவும், அதுக்கு அந்த திருடன் தெனாவட்டா பதில் சொன்னால், இதுவே எனக்கு ஒரு பொழப்பு தான் சார், இப்படி தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லவும், வெறுப்பான அந்த போலீஸ்கார அதிகாரி அவருக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக அவரை உட்காந்து சிறைச்சாலையில் ஒரு ரூமில் அடைக்கும்போது அவர் கூட சேர்த்து இன்னொரு 9 பேரையும் சேர்த்து அடைக்கிறாரு. அந்த டைமில் மீதம் இருக்கிற 9 திருடர்களுக்கு சொல்லப்பட்ட விதி என்னன்னா, இவன் என்ன சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை நீங்கள் திருடிடணும் அப்படின்றது. அந்த சிறையில் இவர் போலீஸ்காரர் அமுச்சு வச்ச திருடனுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டாங்க. நீ இங்கே வேலை செஞ்சு என்ன காசு சம்பாதிக்கிறியோ அந்த காசில் தான் உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், நீ சம்பாரித்த காசை தவிர வேறு எந்த உணவும் உனக்கு தர முடியாது அப்படின்னாங்க. அதனால் இவன் பசி பட்டினி தாங்க முடியல இல்லையா, சொகுசாக வாழ்ந்துட்டான் திருடி. அதனால் போய் வேலை செஞ்சான், காசு சம்பாதிச்சான், அதை எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சான். காலைல ஏஞ்சி பார்த்தா காசை காணும். ஏன்? அந்த 9 திருடர்கள் திருடிட்டாங்க. திருப்பி அடுத்த நாள் போனால் வேலை செஞ்சான், காசை சம்பாதிச்சான் ஜெயிலையே, சாப்பிட எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் டே அப்படின்றதுக்குள்ளே அந்த திருடர்கள் அந்த பணத்தை பக்குவமாக திருடிட்டாங்க. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. அந்த திருடனுக்கு 2 நாளாக சாப்பாடு இல்லை. 3வது நாள் காசு சம்பாதிச்சான், எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டான். அதை நைட்டெல்லாம் விடிய பார்த்துக்கிட்டான். அந்த பணத்தை பத்திரமா இருக்கணும், நம்ம காலையில சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக விடிய பார்த்துக்கிட்டான். பட் அசந்து தூங்கின நேரத்தில் அந்த திருடர்கள் அந்த பணத்தை திருடிட்டாங்க. ஸோ இதே மாதிரி 4-5 நாள் போகவும் அவனால் பசி பட்னியாக உட்காந்து தாங்க முடியல. போலீஸ்காரர்கிட்ட போய் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி நான் பணத்தை சம்பாதிக்கிறேன், என் சாப்பாடுக்காக வச்சுருந்த காசை மற்றவங்க திருடிடுறாங்க, இதுக்கு எனக்கு ஒரு நீதி வேணும் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அந்த போலீஸ்காரர் சொன்னார், இதே மாதிரி தான் நீ திருடும்போது மற்றவங்க காசையும் நீ இப்படி நினைக்கணும், அவங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் உட்காந்து சேர்த்து வச்ச காசை தான் நீ அசால்ட்டாக ஆட்டையை போட்டு நீ போயிடுற. ஸோ இப்போ உணர்ந்துக்கோ, ஸோ உனக்கு எப்படி பணம் பசி எப்படி உட்காந்து முக்கியமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் அப்படின்றத நீ உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவனை உட்காந்து திருத்தி ஒரு வழியாக வெளியில் அனுப்புகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த மாதம் மே மாதம் உழைப்பாளர்கள் தினம். உழைப்போம், உழைப்பால் உயர்வோம். ஏர்ன் மணி, இன்வெஸ்ட் மணி அண்ட் சேவ் மணி. If we are not using the money in a proper way, we will be useless into the society. So earn more, save more, invest wisely. Thank you. All the best.